ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கே பாருங்க. ஜாக்வா ஸ்டுடியோஸ் வினோத் ஜெயினுடைய தயாரிப்புல ராம ஜெயபிரகாஷுடைய டைரக்ஷன்ல ஸ்ரீகாந்த், அபர்நிதி மற்றும் அசோக்குடைய நடிப்புல இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய படம் தான் மாய புத்தகம். அண்ட் இந்த திரைப்படம் குழந்தைங்களுக்காக ரொம்ப ஒரு ஃபேண்டசியா இருந்து எடுத்திருக்கிறாங்க. அண்ட் அது பார்த்தீங்கன்னா மக்களிடையே நல்ல ஒரு வரவேற்பை பெற்று நல்லபடியாக வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்குது. ராஷிகானா இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பேக் ஓப்பன் கட் அவுட் ட்ரெஸ்ஸில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். மற்றும் யூவி கிரியேஷனுடைய தயாரிப்புல சிறுத்தை சிவாவுடைய டைரக்ஷன்ல இப்போ சூர்யாவுடைய நடிப்புல ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் கங்குவா. அண்ட் இந்த திரைப்படத்தை ஒரு பேன் இண்டியா படமா ரிலீஸ் பண்ண போறாங்க 2D 3D மற்றும் ஐமேக்ஸ்ல. அண்ட் அதுக்கான வேலைகள் ரொம்பவே மும்முரமா நடந்துட்டு இருக்குது. அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய அப்டேட் அடுத்தடுத்து வராதான்ற மாதிரி பெரிய எதிர்பார்ப்போட சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு சூப்பரான ஒரு நியூஸ். எஸ், இப்போ 23rd சூர்யாவுடைய பர்த்டேவை முன்னிட்டு படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க தேவி ஸ்ரீ பிரசாத்தோட இசையில. ஸோ இந்த அப்டேட்டை படக்குழுவினர் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போ 23rd வரும், என்ன மாதிரியான பாட்டா இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆவலோட இருக்கிறோம். நந்தினி மைனா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எல்லோ சல்வார் சூட்டில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்கிறாங்க. இது ஃபோட்டோஸ் உங்களுக்காக. லிரிசிஸ்டாக பயணத்தை ஆரம்பித்து சிங்கராகவும் கலக்கிட்டு இருக்கிறவர் தான் அறிவு. அண்ட் அவருடைய வாய்ஸில் சூப்பரான ஒரு சாங் என்ஜாய் என்ஜாமி. அந்த பாடல் பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணன் இசையில் கூடவே சிங்கராக தி அவர்கள் பாடியிருந்தாங்க. அது சூப்பர் ட்ரெண்டிங்கில் போயிருந்தது. அண்ட் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி. இப்போ அதுக்கப்புறமா அந்த வெற்றியை தொடர்ந்து அவர் நிறைய ரேப் அப்படிலாம் பாடிட்டு இருந்தார், படங்களில் பாடிட்டு இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா வள்ளியம்மா பேராண்டின்ற ஒரு சிங்கிள் ஆல்பம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு நேற்று. ஸோ அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா வால்யூம் 1 அப்படின்னு சொல்லி ரிலீஸ் ஆயிருக்குது. அதுலேயும் அவருடைய வாய்ஸில் அவ்வளவு அமேசிங்கான சாங்ஸாக இருக்குது. கேட்க கேட்க மறுபடியும் நம்மளுக்கு கேட்க தூண்டுற விதத்தில் இருக்குது. அண்ட் இந்த லான்ச்சில் பார்த்தீங்கன்னா ரஞ்சித், அப்புறமா தி இமான் இவங்களாம் கலந்துக்கிட்டாங்க. அண்ட் இப்போ சோஷியல் மீடியாவில் இதுதான் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது. ஸ்ரேயா கோஷல் ரீசெண்டாக அம்பானி வீட்டு கல்யாணத்தில் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் பண்ணியிருந்தாங்க ஆசீர்வாத் செரிமனியில். அண்ட் அப்போ அவங்க வேர் பண்ணியிருந்த அந்த கோல்டன் ட்ரெஸ்ஸில் அவங்க எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் பார்க்கறதுக்கு அவ்வளவு கார்ஜியஸாக இருக்கிறாங்க. இதோ அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. ஸ்ரீகாலிங்கபல் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ஆண்ட்ரூ பாண்டியனுடைய டைரக்ஷனில் விக்னேஷுடைய நடிப்பில் சந்தோஷ் ராமுடைய இசையில் இப்போ உருவாக்கிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் ரெட் ஃப்ளவர். அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ஒரு வேலைகளும் ரொம்ப வேகமாக நடந்துகிட்டு இருக்குது. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் படக்குழுவினர் சோஷியல் மீடியாவில் ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அதில் ரொம்பவே ஒரு மாற்றான ஒரு தோற்றத்துலேயும் அண்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு போஸ்டரும் விக்னேஷ் அவங்களுடைய படங்களில் வந்தது இதான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ படத்து மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் அதிகமாக ஆகுது. ஸோ படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக்கை தொடர்ந்து இன்னும் அடுத்தடுத்த அப்டேட் கூடிய சீக்கிரத்தில் கொடுப்போன்னு படக்குழுவினர் சொல்லியிருக்கிறாங்க. தர்ஷா குப்தா எல்லோ சாரியில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை ஃபுல் அண்ட் ஃபுல் சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய சாரி பார்க்குறதுக்கே அவ்வளோ வைப்ரண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம்.
24 ஃப்ரேம்ஸ் ஃபேக்டரியுடைய தயாரிப்புல முகேஷ் அவங்களுடைய டைரக்ஷன்ல இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய தெலுங்கு திரைப்படம் தான் வந்து கண்ணப்பா. அண்ட் இந்த திரைப்படத்தை ஒரு பேன் இண்டியா மூவியா எடுத்துட்டு ரிலீஸ் பண்றதும் பேன் இண்டியா மூவில ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல மோகன்லால், அப்புறமா அக்ஷய் குமார், காஜல் அகர்வால், பிரபாஸ் அண்ட் விஷ்ணு, மஞ்சு இவங்கெல்லாம் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம இன்னும் பெரிய பெரிய ஸ்டார்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க பேன் இண்டியா மூவி அப்படின்றதுனால. அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய பெயரே வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், கண்ணப்பா. ஸோ அதனால சிவன் அவருடைய டிவோட்டியாக இருந்த கண்ணப்பா அவர் பற்றின ஒரு கதை தான் இந்த திரைப்படம் அப்படின்றது தெரியுது. அண்ட் படம் வந்து நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட் ஆல்ரெடி படக்குழு சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த படத்தினுடைய ஏதாவது ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்டேட் அந்த மாதிரிலாம் கொடுக்கறதுக்காக படக்குழு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். மேபி படத்தினுடைய ட்ரைலர் ஆர் டீசர் ஏதாவது ஒன்று வந்து கண்டிப்பாக டிசம்பரில் ரிலீஸ் ஆகும்ன்ற அந்த அப்டேட்டையும் படக்குழு சொல்லியிருக்கிறாங்க. சாதா மெட்டாலிக் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ட்ரேப்டு ட்ரெஸ்ல அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். ஸ்டோரிஸ் பை ஷோர் தயாரிக்கக்கூடிய திரைப்படம் தான் ராக்கெட் டிரைவர். அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் விஸ்வந்த், நாகவிஷால், சுனைனா, காத்தாடி ராமமூர்த்தி இவங்கெல்லாம் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த திரைப்படத்தை ஸ்ரீராம், ஆனந்த், சங்கர் இவங்க வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு கௌஷிக் கிரீஷ் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாரு. அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து ஊருக்கு புதுசுன்ற பாடல் வந்து சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் ஆயிருக்கு. அது இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. ட்ரூ டீம் என்டர்டெயின்மெண்ட் பேனர்ல குரு ராமசாமி அவங்களுடைய டைரக்ஷன்ல இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் அப்பனே முருகா. அண்ட் இந்த திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல காளி வெங்கட் அவர்கள் நடிக்கிறாரு. அண்ட் அவரோடு சேர்ந்து இந்த படத்துல முனிஷ்காந்த், மதுமிதா, சரவணன், MS பாஸ்கர் மற்றும் பலர் நடிக்கிறாங்க. அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் பூஜையோட இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் ஆயிருந்தது. அண்ட் ஷூட்டிங் வேலையும் ரொம்ப பரபரப்பாக நடந்துட்டு இருக்கு. படத்தினுடைய அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கூடிய சீக்கிரத்தில் சொல்லுவோன்னு படக்குழு சொல்லியிருக்கிறாங்க. இனி இது இப்போ நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு. அது வரைக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளே எக்ஸ் தளத்தையும் அதே போல வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பாய்.